வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அந்தஸ்து. கதைக்குள்ள போலாமா? மணி, கிளம்பிட்டியாடா? இன்னைக்கு முதலாளி சீக்கிரமா வர சொல்லியிருக்காரு. பண்டிகை நேரம், கடையில வியாபாரம் இருக்கும், வாடா சீக்கிரம் என்று உள்ளே எட்டி பார்த்து தனது தம்பிக்கு குரல் கொடுத்து கொண்டே டிஃபன் பாக்ஸ் எடுத்து பேக்கில் வைத்துக் கொண்டிருந்தான் கார்த்திக். தோனா, வந்துட்டேன் என்று கையில் இருந்த பணத்தை எண்ணிக்கொண்டு வெளியே ஓடி வந்தான் மணி. என்னடா, நேத்து கீதாக்கு பணம் அனுப்பலையா? இல்லனா, நேத்து வேலை சரியா இருந்தது, வந்த அசதியில தூங்கிட்டேன். சரி வா, காலையில போகும்போது பேங்க்ல போட்டுட்டு போலாம். ஆமா, கீதா போன் போட்டுதா? இல்லனா, பாவம் அம்மாவை பாத்துக்கிட்டு தனியா அந்த கிராமத்துல இருக்குது. போன வாரம் கூட அம்மா பேசினாங்க, அவளுக்கு ஒரு நல்ல இடமா பாக்கணும்னு. ஆமா அண்ணா, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? என்னடா ஐடியா போடுறது? நமக்கு வர்றது 2 பேருக்கும் சேர்த்து 30,000. இதுல அம்மா மருந்து செலவுக்கு, அவங்க சாப்பாடு செலவுக்கு, வீட்டு செலவுக்குன்னு 3/4 பணத்தை அனுப்பிடுறோம். இருக்கிறத வச்சு 2 பேரும் ஏதோ இந்த மேன்ஷன்ல காலத்தை ஓட்டுறோம். இந்த லட்சணத்துல அவ கல்யாணத்தை நினைச்சா திக்குன்னு இருக்கு. ஆனாலும் அவளுக்கு நாம தானே செய்யணும். ஆமாண்ணா, நம்ம தலைய அடமானம் வச்சாவது அவளுக்கு நல்லா கல்யாணத்தை நடத்திடணும். அப்பதான் அம்மாக்கும் சந்தோஷமா இருக்கும். பாவம், அவங்க என்னவோ பையனுங்க திருப்பூர்ல பெரிய வேலையில இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க நாம இருக்கிற நிலைமைய பார்த்தா அவங்க கண்ணுல ரத்தமே வந்துடும். சரி விடு, பாத்துக்கலாம். இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது கீதாக்கு அந்த சுடிதார் எடுத்துட்டு போனடா. அதுதான் அவ வாட்ஸ்அப்ல அனுப்புனாலே. ஆமாண்ணா, அப்படியே அம்மாக்கும் நல்ல புடவையா எடுத்துட்டு போனோம். அப்புறம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். அதுக்குதான் இன்னையில இருந்து ஓவர் டைம் செய்யலான்னு இருக்கேன். ஆமாண்டா, நானும் அதுதான் யோசிச்சேன். சரி வா, அப்புறம் அந்த ஞாயிறு டிஃபன் காலின்னு சொல்லிடுவாரு என்று இருவரும் ரூமை பூட்டி கொண்டு கடகடவென கீழே சென்றனர். வாங்கப்பா, அபூர்வ சகோதரர்களா, என்ன டிஃபனா? ஆமா நாயர், பின்ன உங்க ஹோட்டலுக்கு எதுக்கு வருவாங்க, பொண்ணு பார்க்கவா என்று சிரித்து கொண்டு அங்கிருந்த டேபிளில் அமர்ந்தனர் இருவரும். அப்படியே நீங்க கேட்டாலும் உங்களுக்கு பொண்ணை கொடுத்துட்டு தான் மத்த வேலையை பார்க்கணும். ஏன் நாயர், எங்களுக்கு என்ன குறைச்சல்? எங்க ஊர் பக்கம் எங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க மணி? சின்ன தம்பி பெரிய தம்பி படத்துல வர சத்யராஜ் பிரபுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அவங்க உங்க அழக பார்த்தா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த படத்துல வர்ற மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட்டு பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு தெரிவாங்க பாரு அவங்க 2 பேரும், அத நினைச்சு சொல்லியிருப்பாங்க என்றார் நாயர். நாயர், பா, உங்களுக்கு அசாதாரண முளை. சரி சரி, நேரம் ஆகுது. எனக்கும் என் தம்பிக்கும் சீக்கிரம் 2 செட்டு பூரி, மசால் வடை, 1 செட்டு தோசை எடுத்துட்டு ஓடிவாங்க. சீக்கிரம் சீக்கிரம் என்று இலை எடுத்து போட்டு கொண்டான் கார்த்திக். அந்த இலையை வடுக்கென எடுத்த நாயர், முதல்ல பழைய பாக்கிய செட்டில் பண்ணிட்டு அப்புறம் இலைய போட்டுக்கலாம், முதல்ல பணத்தை எண்ணி வையுங்க என்று இலையை எடுத்து கொண்டு சென்றார். இருவரும் அதிர்ந்து போக சுற்றி பார்த்து விட்டு அமைதியாக தலையை குனிந்து கொண்டு எழுந்தனர். என்ன மனுஷையா நீ, பாவம், குழந்தைங்க இலையில உக்காந்ததும் அதை எடுக்கிற, இது பாவம் இல்ல என்று நாயரின் மனைவி அங்கிருந்து ஓடி வந்து அந்த இலையை அவரிடமிருந்து பிடுங்கி அவர்களுக்கு போட்டாள். தம்பிங்களா, தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த மனுஷனுக்கு வயசாகுதே தவிர புத்தி இல்ல, நீங்க சாப்பிடுங்க என்று பூரியை பரிமாறினாள். அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த கார்த்திக்கும் மணியும், அம்மா இந்த 1 வாரம் பொறுத்துக்கோங்கம்மா, அடுத்த வாரம் சம்பளம் வாங்கினதும் செட்டில் பண்ணிடுறோம் என்றான் கார்த்திக். பரவாயில்ல தம்பி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. இல்லம்மா, இந்த வாட்டி அம்மாக்கு உடம்பு சரியில்லாம கொஞ்சம் பணம் செலவாகிடுச்சு, அதனால தான் என்று தயங்கினான் மணி. இப்ப நான் ஏதாவது கேட்டேனா? சாப்பிடுங்கப்பா, உங்களை பத்தி எனக்கு தெரியும், நாயருக்கும் தெரியும். என்ன பண்றது, அவரோட நிலைமையிலயும் கொஞ்சம் நின்னு பார்த்தா அவர் ஏன் அப்படி நடந்துக்கிறாருன்னு உங்களுக்கு புரியும். வர வர வியாபாரம் சரியா நடக்கிறது இல்ல. இப்படி வர்ற கொஞ்ச பேரும் கடனை வச்சுட்டு போனா நாங்க எப்படி முதல் போட்டு சரக்கு வாங்க முடியும் தம்பி? அதுதான் அவருக்கு கோவம், மத்தபடி ஒன்னும் இல்ல. நீங்களும் எங்க பிள்ளைங்களாட்டம்தான், சாப்பிடுங்க என்று உள்ளே சென்றாள். அமைதியாக இருவரும் சாப்பிட ஆரம்பித்தனர். நாயர் 2 கிளாஸில் தண்ணீர் எடுத்து வந்து வைத்து விட்டு சென்றார். திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் அருகில் இருக்கும் அந்த பெரிய துணி கடையில் இருவரும் நுழைய, என்னப்பா இன்னைக்கு லேட்டு? இதோ பாருங்கப்பா, இது வியாபார சமயம், இப்படி லேட்டா வந்தா அப்புறம் சம்பளத்துல புடிச்சிடுவேன் பாத்துக்கோங்க. ஏதோ நம்ம ஊர் பசங்க வேலையில சுட்டியா இருக்கீங்களேன்னு பார்த்தா உங்க இஷ்டத்துக்கு நடந்துப்பீங்களா என்றார் முதலாளி வாசலில் நின்று கொண்டு. இல்ல முதலாளி, தங்கச்சிக்கு பணம் அனுப்பிட்டு வர கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிருந்தோம், அதுதான். சரி சரி, உள்ள போய் சீக்கிரம் வேலையை பாருங்க என்று உள்ளே சென்றார். அப்பா, தப்பிச்சோம்,
என்று இருவரும் உள்ளே சென்று துணிகளை எடுத்து அடுக்க ஆரம்பித்தனர். மணி 1 மணி, நான் போய் பிரிஞ்சி வாங்கிட்டு வந்துடுறேன், நீ போய் தண்ணி எடுத்து வை என்று பேக்கில் இருந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொண்டு கிளம்பினான் கார்த்திக். என்னப்பா, அந்த 30 ரூபாய் பிரிஞ்சி உங்க 2 பேருக்கும் எப்படிதான் பத்துது? வாரத்துக்கு 4 நாள் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க என்று சோமு கேட்க, என்ன பண்றது, எங்களை போல ஆளுங்களுக்காக தான் புண்ணியவான் 30 ரூபாய்க்கு அந்த சாப்பாடை கொடுக்கறான். இல்ல அதுவும் இல்லாம பட்னி தான் கிடக்கணும். அப்ப இந்த பிரியாணி பரோட்டா அது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டதே இல்லையா? அட என்னப்பா நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு, அந்த பணம் இருந்தா அதை சேர்த்து வச்சு எங்க தங்கச்சிக்கு ஏதாவது வாங்கி போடுவோம் என்று கார்த்திக் கூறி கொண்டிருக்க அவனது செல்போன் ஒலித்தது. மணி, கீதாடா, அவளுக்கு ஆயுசு 100 என்று போனை எடுத்து அவளாக பேசினான் கார்த்திக். கீதா, எப்படிடாமா இருக்கிற? அம்மா எப்படி இருக்காங்க என்று அவன் கேட்க எதிர்முனையில் விம்மல் சத்தம் கேட்டது. ஏய் கீதா, என்னம்மா அழறியா? எதுக்கு அழற என்று பதறினான் கார்த்திக். அண்ணா அண்ணா, அம்மா அம்மா என்று மீண்டும் கதறினாள் கீதா. இதற்குள் போனை அவனிடம் இருந்து பிடுங்கிய மணி, ஏய் கீதா, என்னம்மா, அம்மாக்கு என்ன ஆச்சு என்று பதற அவனை சுற்றி அங்கிருந்த பணியாட்கள் கூடிவிட்டனர். அண்ணா, அம்மா நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு என்று கத்தினாள் கீதா. இருவரும் அதிர்ந்து நின்றனர். 10 நாட்களில் அனைத்தும் முடிந்து அனைவரும் செல்ல அழுது கொண்டிருந்த தங்கையை எப்படி தேற்றுவது என்று புரியாமல் இருவரும் விழித்து கொண்டிருந்தனர். கீதா, கீதாமா, இங்க பாரு என்று சுகுமாரியின் போட்டோ அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த கீதாவிடம் சென்று அமர்ந்தான் மணி. அவனை மெதுவாக நிமிர்ந்து பார்த்தவள் துக்கம் தொண்டையை அடைக்க, அண்ணா என்று அவளின் தோள்களில் சாய்ந்து மீண்டும் கதறி அழுதாள். தோ பாருடா, இப்படி நீ அழுதுகிட்டே இருந்தா நாங்க இடிஞ்சிடுவோம். தோ பாரு, அம்மா ஆசை போல உன் கல்யாணத்தை நடத்தணும், உன்னை நல்லா வாழ வைக்கணும், அதுக்கு நாங்க இன்னும் ஓடணும், சம்பாதிக்கணும். ஆனா நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்றான் கார்த்திக் அவர்கள் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு. அண்ணா, நான் இங்க தனியா இருக்க மாட்டேன், நானும் உங்க கூட வந்துடுறேன். அம்மா இல்லாம என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று கதறினாள் கீதா. மணியும் கார்த்திக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னப்பா அப்படி பாக்குறீங்க என்று கேட்டுக்கொண்டு பக்கத்து வீட்டு பங்கஜம் பாட்டி வந்தாள். பாட்டி, தங்கச்சிய நாங்க எங்க கூட கூட்டிட்டு போக முடியாது. நாங்க இருக்கிறது ஆம்பளை பசங்க இருக்கிற இடம். அங்க இவளை நாங்க கூட்டிட்டு போக முடியாது. இங்க இருக்கவும் அவ சங்கடப்படுறா. இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு புரியல. அதனால என்ன, அவளை ஒரு பத்திரமான இடத்துல விட்டுட்டு போங்க. எங்க பாட்டி விடுறது? உங்க மாமா வீட்டுலதான் என்றாள் பங்கஜம். பாட்டி, என்ன சொல்றீங்க? எங்க மாமாவை நாங்க பார்த்தது கூட இல்ல. எங்க அம்மா காதல் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு அவர் எங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்திட்டாராம். அதுல இருந்து எங்க அம்மாக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்ல. எங்க அம்மா அவரை பத்தி அப்பப்ப சொல்லுவாங்களே தவிர மத்தபடி அவங்கள போய் பார்க்க மாட்டாங்க. அவங்களும் இங்க வந்தது இல்ல. அம்மா இறந்தது கூட அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதோ பாரு தம்பி, 1000 இருந்தாலும் தாய் மாமா உறவு விட்டு போவாது. உங்க அம்மாக்காரி ரோஷமா வளர்ந்துட்டா, நீங்களும் அப்படியே இருந்தா எப்படி? மலையேற போனாலும் மாம தயவு வேணும்னு சொல்லுவாங்க. தாய் மாமா உறவு தாய்க்கு சமானம். உங்க அம்மா மேலதான் அவனுக்கு கோபம் இருக்கும். உங்க முகத்தை பார்த்தா எல்லாம் மறந்துடுவான். சரி பாட்டி, இப்ப அவங்க எங்க இருக்காங்களோ? வேற எங்கடா, உங்க அம்மா ஊரான பொள்ளாச்சியில தான் இருப்பான். போய் பாருடா. அவன் கிட்ட இவளை ஒப்படைச்சிட்டு நீங்க போய் பொழப்ப பாருங்க. அப்பதான் இவளை கரை சேர்க்க முடியும். இப்படி 3 பேரும் உட்கார்ந்து அழறதால என்ன ஆகிட போகுது என்றாள் பங்கஜம். மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். 2 நாட்கள் கழித்து பொள்ளாச்சி சென்று இறங்கிய மூவரும் வேலுசாமியின் வீட்டை விசாரித்து கொண்டு சென்றனர். சுகுமாரியின் பிள்ளைகள் என்று ஊராருக்கு தெரிய வர அவர்களை ஆச்சரியமாக பார்த்தன அனைத்து கண்களும். அவர்கள் நினைவில் சுகுமாரியின் சிறுவயது குறும்புத்தனம், அவள் அந்த ஊரில் விளையாடிய இடங்கள், பழகிய மனிதர்கள் என்று அனைத்தும் ஒரு கணம் உலா வந்து சென்றது. வேலுசாமியின் வீட்டை கண்டுபிடிப்பது அவர்களுக்கு அவ்வளவாக சிரமம் இல்லாமல் இருந்தது. ஏனெனில் அந்த ஊரில் பெரிய மனிதரான வேலுசாமியின் வீடு பழைய காலத்து படங்களில் வரும் பண்ணையார் வீடு போல அமைந்திருந்தது. கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்ற மூவரும் அங்கிருந்த மாட்டு கொட்டகை, அதில் பணிபுரியும் ஆட்கள், ஒரு புறம் தேங்காய்கள் மண்டி கிடக்க அதில் தேங்காய் உறுத்து கொண்டிருப்பவர்கள், நெல்லை உலர்த்துபவர்கள் என அனைவரையும் பார்த்து கொண்டு செல்ல ஒரு பெரியவர் அவர்களிடம் ஓடி வந்தார். ஏன்பா, யாரு நீங்க என்று அவர்களை உற்று பார்த்தார். ஐயா, வேலுசாமி மாமா என்று கார்த்திக் தயங்கி கொண்டு கூற,
யாரு ராமையா அங்க என்று ஒரு 6 அடி கம்பீர மனிதன் குரல் கொடுத்தார். அவரை பார்த்த மூவரும் சற்று அதிர்ந்து நின்றனர். பார்ப்பதற்கு தனது தாயின் சாயலில் இருந்த அவரை அவர்கள் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு நிற்க, அவர்களை பார்த்து கொண்டு அந்த மனிதர் அருகில் வந்தார். உள்ளிருந்து ஒரு பெண்ணும் வெளியே வந்து பார்த்து கொண்டு நின்றாள். அருகில் வந்து வேலுசாமி மூவரையும் உற்று பார்த்தார். பிள்ளைங்களா, யாரு நீங்க என்று அவர் கேட்பதற்குள், மாமா, நாங்க 3 பேரும் சுகுமாரியோட பசங்க என்றான் கார்த்திக். வேலுசாமிக்கு ஒரு நிமிடம் தலை கிர்ரென சுற்றியது. என்னது, சுகுமாரி பிள்ளைங்களா? பிள்ளைங்களா, வாங்கடா என்று குரல் கம்ம அவர்களை அணைத்து கொண்டார். இதற்குள் ராமையா ஓடி சென்று அந்த பெண்ணிடம் ஏதோ கூற, ஏய் கண்ணுங்களா என்று அவள் கடகடவென ஓடி வந்து அவர்களை அணைத்தாள். ஏய், என்னடா அப்படி பாக்குறீங்க? இது உங்க அத்தை வானதி. வானதி, பிள்ளைங்கள உள்ளார கூட்டிட்டு போ. பிள்ளைங்களா, எங்கடா உங்க அம்மாக்காரி? ரோஷக்காரி. இந்த அண்ணன் வீட்டை மிதிக்க மாட்டாளாமா. இம்புட்டு வருஷமானாலும் அவ அப்படியேதான் இருப்பாளாமா என்றார் கண்களை துடைத்து கொண்டு. கார்த்திக் அழுது கொண்டே நடந்ததை கூற வேலுசாமியும் வானதியும் ஆடி போயினர். 2 நாட்கள் சென்றது. ஒருவாறு வேலுசாமியும் வானதியும் சமாதானம் ஆகி மூவரையும் தேற்றினர். மாமன் வீட்டில் தங்களை நன்கு கவனித்துக் கொள்ள 3 நாட்கள் 3 நிமிடங்களாக சென்றது மூவருக்கும். அன்று காலை மணியும் கார்த்திக்கும் கிளம்பி வெளியே வந்தனர். என்னடா கண்ணுங்களா, எங்க புறப்பட்டுட்டீங்க? இந்த மாமா வீடு அதுக்குள்ள சலிச்சிடுச்சா என்றார் வேலுசாமி. இல்ல மாமா, அம்மா போனதும் தங்கச்சி தனியா நின்னு போனா. நாங்க திருப்பூர்ல ஒரு பெரிய கடையில நல்ல வேலையில இருக்கோம். கை நிறைய சம்பளம். இருந்தாலும் நாங்க தங்கி இருக்கிறது பசங்க கூட. அங்க இவளை கூட்டிட்டு போக முடியாது. அதனால அவளை ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு போகலான்னு இங்க கூட்டிட்டு வந்தோம். ஏன்னா எங்களுக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க உங்களை விட்ட வேற யாரும் இல்ல. அதுக்கு என்ன கண்ணு, நான் பாத்துக்கிறேன் இவள, என் மகளாட்டம் என்று கூறிக்கொண்டு வெளியே வந்தாள் வானதி. வேலுசாமியின் முகம் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தது. என்னமாமா யோசிக்கிறீங்க? கீதாக்கு என்ன செலவாகுமோ அதை நாங்க மாசம் மாசம் அனுப்பிடுறோம். அவ கல்யாணத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கான நேரம் வந்ததும் அப்புறம் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல. அட என்னப்பா கார்த்திக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் நீங்க சாமர்த்தியமான பசங்க, செஞ்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வயசு பொண்ணை நாங்க பாத்துக்கிறதுன்றது கொஞ்சம் சங்கடமான விஷயம்தான். அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியுமோ பார்த்து பண்ணுங்கப்பா என்றார். வானதியின் முகத்தில் சிறு மாற்றம் தெரிந்தது. தன் தங்கையிடம் விடை பெற்றுக் கொண்டு இருவரும் புறப்பட அவர்களுக்கு கண்ணீரோடு விடை கொடுத்தாள் கீதா. அன்றிலிருந்து வானதி அவளை நன்கு பார்த்து கொள்ள கீதாவும் வீட்டு வேலைகள் தோட்ட வேலைகள் என அனைத்தையும் செய்து கொண்டு அந்த வீட்டில் துருதுருவென வளைய வந்தாள். ஊருக்கு சென்ற கார்த்திக்கும் மணியும் துணிக்கடையில் வேலை செய்வதுடன் விடுமுறை நாட்களிலும் கிடைத்த வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு தங்கையின் திருமணத்திற்கு பணத்தை சேமித்துக் கொண்டிருந்தனர். மாதம் அவள் செலவிற்காக மாமாவிற்கு பணம் அனுப்பி கொண்டிருக்க எவ்வளவு வசதிகள் இருந்தும் வேலுசாமி அவர்களிடம் பணம் வேண்டாம் என்று சொல்லாமல் வாங்கி கொண்டிருந்தார். பிள்ளைகள் இல்லாத வானதிக்கு கீதாவின் சுட்டித்தனம் மிகவும் பிடித்து போக அவளிடம் மிகவும் பாசம் கொள்ள ஆரம்பித்தாள். அவள் எங்கு சென்றாலும் அவளை அழைத்து செல்வது, அவளுக்கு தேவையானவற்றை வாங்கி தருவதும் என இருந்தாள். அன்று தனது அத்தையுடன் கோவிலுக்கு சென்ற கீதா கோவிலை சுற்றிவிட்டு மண்டபத்தில் அமர்ந்தாள். அவளிடம் வந்த வானதி, என்னம்மா இங்க உக்காந்துட்ட? உங்க மாமா இன்னைக்கு வெளியில போறாரு, நம்ம சீக்கிரமா போகணும், வாடா கண்ணு என்றாள். அத்தை, எனக்கு வீட்டுல போர் அடிக்குது. நான் கொஞ்ச நேரம் இந்த கோவில்ல இருந்துட்டு வர்றேன். நீங்க போங்க அத்தை, நான் வந்துடுறேன் என்றாள். சரி, பார்த்து பத்திரமா வந்து சேரு. அப்ப நான் கிளம்புறேன் என்று முன்னால் சென்றாள் வானதி. கோவிலுக்கு வந்திருந்த 1-2 பேர்கள் சென்றுவிட தனியாக அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கீதாவின் பின்னால் ஓடி வந்த ஒரு இளைஞன் அவள் கண்களை பொத்தினான். அந்த கைகளை தொட்டு பார்த்த கீதாவின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. ஏய் விஷ்ணு, கையை எடு, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்றாள் வெட்கத்தோடு. என்ன நினைச்சா எனக்கு என்ன என்று அவள் அருகில் வந்து அமர்ந்தான் விஷ்ணு. உனக்கு என்ன, யாராவது போய் எங்க மாமா கிட்ட சொல்லிட்டா அவ்வளவுதான். ஆமா, நீ பாட்டிக்கு நிம்மதியா உங்க மாமா ஊர்ல வந்து உக்காந்துட்டியே, என்னை பத்தி நினைச்சு பாத்தியா? ஆமா, என்னத்த நினைக்கிறது? எங்க அம்மா போனதும் எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்க ஞாபகமாவே வந்தது. அதுதான். அதுக்காக இப்படி வந்துடலாமா? நான் என்ன ஆகுறது? உன்னை பார்க்காம நான் எவ்வளவு தவிச்சிட்டேன் தெரியுமா? அதுதான் இவ்வளவு சீக்கிரமா வந்து பாத்தியா?
என்ன பண்றது கீது, நீ போன் போட்டதும் நான் கிளம்பினேன். ஆனா அப்பா எங்க கம்பெனி விஷயமா சென்னைக்கு போயே ஆகணும்னு பிடிவாதமா அனுப்பிட்டாரு. அப்புறம் என்ன மறந்துட்டு தொழில் தான் முக்கியம்னு ஓடிட்ட இல்ல? ஏய், நீயும் முக்கியம் தொழிலும் முக்கியம் இல்ல என்று அவள் கன்னத்தை கிள்ளினான். ஆ, போதும். என்னதான் இருந்தாலும் பெரிய தொழிலதிபரோட புள்ளன்றத நிரூபிச்சிட்டீங்க. சரி சரி விடு என்று சிரித்த விஷ்ணு, இந்த பாரு, உனக்காக நான் என்ன வாங்கி வந்திருக்கேன்னு என்று தன் கையில் இருந்த சிறிய நகை பெட்டியை திறந்து அதில் ஒரு கல்லு வைத்த மோதிரத்தை எடுத்து அவள் விரலில் போட்டான். என்ன விஷ்ணு இது இப்படி மின்னது? வைரமா என்றாள் கீதா ஆச்சரியமாக. ஆமா, என் வைரத்துக்கு வைரம் தானே போடணும். ஆனாலும் என்று தயங்கினாள். என்ன கீதா, எதுக்கு இப்படி சங்கடப்படுற? விஷ்ணு, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. பெரிய தொழிலதிபரோட ஒரே பையன் நீ. எங்க அண்ணன்களோ மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குறவங்க, பெரிய வேலையில தான் இருக்காங்களாம். இருந்தாலும் என்ன, இருந்தாலும் வந்தாலும் இழுக்கிற. இதோ பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். அதை யாராலையும் மாத்த முடியாது. எப்படியாவது எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதான் போறேன். கூடிய சீக்கிரம் உன்னை பொண்ணு பார்க்க நாங்க வரதான் போறோம், தயாராயிரு என்றான் விஷ்ணு. கீதா அவன் தோள்களில் அமைதியாக சாய்ந்தாள். இதையெல்லாம் மரத்தின் பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்த வானதிக்கு மனது பதறியது. அவள் அமைதியாக வீட்டிற்கு சென்று நடந்ததை வேலுசாமியிடம் கூற, அவர் பதறிக்கொண்டு கீதாவை விசாரிக்க, அவள் விஷ்ணுவை காதலிப்பதாகவும் அவனை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்க, அடுத்த நாளே திருப்பூருக்கு புறப்பட்டார் வேலுசாமி. கார்த்திக் மணி வேலை செய்யும் கடையை விசாரித்துக் கொண்டு சென்றவருக்கு அவர்கள் அங்கே சேல்ஸ்மேனாக பணியில் இருக்கிறார்கள் என்று தெரிய வர சப்பென்றானது. அவரை அந்நேரம் அங்கு பார்த்த மணியும் கார்த்திக்கும் பதறிக்கொண்டு எப்படியோ சமாளித்து அவரை ஊருக்கு அனுப்பி வைத்தனர். வீட்டிற்கு வந்த வேலுசாமி வீட்டில் கூட்டமாக இருப்பதை பார்த்து அதிர்ந்தார். வாசலில் விலை உயர்ந்த கார்கள் நின்று கொண்டிருந்தது. இவை அனைத்தையும் பார்த்து கொண்டு அமைதியாக உள்ளே வந்தவரை பார்த்துவிட்டு அவரிடம் ஓடி வந்த வானதி, என்னங்க, இவங்கெல்லாம் கீதாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அதுதாங்க, அவ காதலிக்கிற அந்த பையனோட அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் ஏதோ வேண்டுதல்னு கோவிலுக்கு வந்தாங்களாம். அப்படியே நாள் நல்லா இருக்குன்னு பொண்ணை பார்த்துட்டு போயிடலான்னு வந்துட்டாங்க. பார்க்க ரொம்ப நல்ல மாதிரி தெரியுது. வாங்க, வந்து அவங்கள கூப்பிடுங்க என்று உள்ளே ஓடினாள். வேலுசாமியை பார்த்து முகமலர்ந்த சவுந்தரராஜன் அவரை வணங்கினார். வேலுசாமியும் அவரை வணங்க, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க என்று கூறிக்கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தார். நான் தான் பையனோட அப்பா சவுந்தரராஜன். கோயம்புத்தூர்ல மில்லு வச்சிருக்கோம். இப்ப என் பையன் தான் பாத்துக்கிறான். ஒரே பையன். இது என்னோட ஒய்ஃப் கவிதா என்று அறிமுகம் செய்தார். வணக்கம், ரொம்ப சந்தோஷம். இப்படி திடுதிடுப்புன்னு நீங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. அதனால என்ன இருக்கு, முக்கியமானவங்க பொண்ணும் பையனுமே ஏற்கனவே பார்த்தாச்சு, பழகியாச்சு. இனிமே என்ன இருக்கு, நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆகணும். அதுக்குதான் அப்படி சும்மா கேஷுவலா வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். இது என் தங்கச்சி பொண்ணு என்று வேலுசாமி கூறுவதற்குள், தெரியும், விஷ்ணு எல்லாம் சொல்லிட்டான். கீதாவோட அண்ணன்களை பத்தி கூட சொன்னான். அவங்களதான் பார்க்க முடியல. அதனால என்ன, பெரியவர் நீங்க தான் முக்கியம். நீங்க சொன்னா அவங்க என்ன சொல்ல போறாங்க? அவங்கள ஒரு நாள் பார்த்துக்கிட்டா போச்சு. அதுவும் இல்லாம எங்க கம்பெனி விஷயமா விஷ்ணு அடுத்த மாசம் சிங்கப்பூருக்கு அனுப்ப போறேன். அவன் வர ஒரு வருஷம் மேல ஆகிடும். அதனால அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிட்டா மருமகளையும் சேர்த்து அனுப்பிடுவோம். பையனும் ஆசைப்படுறான். அதனால சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும். அதுக்குதான் இந்த பரபரப்பு என்றார் சவுந்தரராஜன். ஆனா இப்படி திடுதிடுப்புன்னு சொன்னா கார்த்திக்கும் மணியும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் உங்களை கலந்து பேசி, அட என்ன சம்பந்தி நீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது உங்க வசதி வாய்ப்பு எப்படின்னு. ஒரு மாசத்துல கல்யாணம்ன்றது உங்களுக்கு என்ன பெரிய விஷயமா? அதுவும் இல்லாம பசங்க 2 பேரும் நல்ல வேலையில தான் இருக்காங்கன்னு விஷ்ணு சொன்னான். நாங்க ஒன்னும் உங்களை அப்படி ஒன்னும் தொந்தரவு பண்ண மாட்டோம். கௌரவமா கல்யாணம் பண்ணா அது போதும். மத்தத நாங்க பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். கல்யாணம் இங்கே வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்ல கோயம்புத்தூர்ல வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்கெல்லாம் பாரம்பரியமா வாழறவங்க. இந்த மாதிரி பெரிய வீடு இருக்கும் போது அதுலயே செய்வீங்க, அதுக்கு சொன்னேன் என்றார் சவுந்தர். வேலுசாமி அமைதியாக தலையை ஆட்ட அனைவருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு செய்து சாப்பிட அழைத்தாள் வானதி. அன்றிரவு தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு ஏதோ யோசனையில் இருந்த வேலுசாமியிடம் வந்தனர் கீதாவும் வானதியும். என்னங்க, என்னவோ போல இருக்கீங்க,
கீதாக்கு இப்படி திடுதிடுப்புன்னு நிச்சயம் ஆகிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்களா? அவ எங்க போயிட போறா? இதோ இருக்கு கோயம்புத்தூர், நினைச்சா நம்ம போய் பாத்துக்கலாம் என்றாள் வானதி. ஆ ஆமா ஆமா, சரி. கீதா, உங்க அண்ணன்களுக்கு போன் போட்டியா என்றார் வேலுச்சாமி. இல்ல மாமா, மதியம் போன் போட்டா போகல, இப்பதான் போய் பேசணும் என்றாள் கீதா உற்சாகமாக. இல்லம்மா, வேண்டாம், இப்பத்திக்கு எதுவும் சொல்லாத, நானே நாளைக்கு சொல்றேன் என்றார் வேலுச்சாமி. ஆமா, அவங்க திடுதிடுப்புன்னு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சுன்னா பதறிடுவாங்க. மாமா பக்குவமா சொல்லுவாரு, நீ போய் படுத்துக்க போமா என்றாள் வானதி. சரியத்த என்று உற்சாகமாக சென்றாள் கீதா. என்னங்க, என்ன அப்படி யோசிக்கிறீங்க என்று அவர் அருகில் இருந்த மற்றொரு சேரில் வந்து அமர்ந்தாள் வானதி. என்ன வானதி நீ இப்படி கேக்குற? அந்த பொண்ணை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க 2 பேரும் போயிட்டானுங்க. நான் என்னவோ மாசம் மாசம் பணம் அனுப்புறாங்களே, பையங்க பெரிய இடத்துல நல்ல வேலையில இருக்காங்கன்னு பார்த்தா ஜவுளி கடையில கூலி வேலை பாக்குறாங்க. அப்படியா? ஆமா வானதி, இந்த பொண்ணு என்னடான்னா தகுதிக்கு மீறி ஆசையை வளர்த்து வச்சிருக்கா. அவங்க என்னடான்னா நம்ம வீட்டை பார்த்துட்டு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம தலையில இல்ல எல்லாம் வந்து விடிஞ்சுது. பேசாம பையனோட அப்பாவுக்கு போனை போட்டு கல்யாணத்தை நிறுத்திடலான்னு இருக்கேன். என்னாலெல்லாம் அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது என்றார் வேலுச்சாமி. இதை மறைந்திருந்து கேட்ட கீதாவின் கண்கள் குளமானது. அவள் கடகடவென உள்ளே ஓடினாள். மறுநாள் காலை சவுந்தரராஜிடம் இருந்து போன் வர அதில் பேசிய வேலுச்சாமி பதறிக்கொண்டு வானதி அழைத்தார். என்னங்க, என்ன ஆச்சு என்று ஓடி வந்தாள் வானதி. பையனோட அப்பா கல்யாணத்தை நிறுத்திட்டாரு வானதி. யாரோ கார்த்திக் மணிய பத்தி சொல்லிருக்காங்க. அவங்க வசதி இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவரு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாரு என்றார். யாருங்க அப்படி சொல்லிருப்பாங்க என்று அவள் பதற. நான் தான் அத்தை என்று வெளியே வந்தாள் கீதா. கீதா, என்னம்மா இது என்று இருவரும் அலறினர். ஆமா அத்தை, தகுதிக்கு மீறி நான் ஆசைப்பட்டது தப்பு. இருந்தாலும் எங்க அண்ணன்க ஏதோ ஒரு கௌரவமான வேலையில நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இப்படி கஷ்டப்பட்டுதான் என்னையும் எங்க அம்மாவையும் பாத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம உங்களை பார்த்து அவங்க நிச்சயம் பண்ணிட்டாங்க. நாளை பின்ன விஷயம் தெரிஞ்சா அப்புறம் எங்க அண்ணங்க தான் தலை குனிஞ்சு நிக்கணும். உங்களுக்கு பாரத்தை கொடுத்துட்டு எனக்கு அப்படி ஒரு கல்யாணம் தேவையில்லை. அதுதான் நானே கல்யாணத்தை நிறுத்திட்டேன் என்றாள் கீதா. முடியாது முடியாது கீதா, எங்க தலையை அடமானம் வச்சாவது உன் கல்யாணத்தை நாங்க நடத்துவோம் என்று பதறிக்கொண்டு ஓடி வந்தனர் மணியும் கார்த்திக்கும். மணி, கார்த்திக், நீங்க எப்படி? மாமா, நைட்டு நடந்ததெல்லாம் போன் போட்டு விஷ்ணு சொன்னாரு. என்னது, விஷ்ணுவா என்றாள் கீதா. ஆமா, நீ கல்யாணம் வேண்டான்னு சொன்னதும் அவரு எப்படியோ எங்க நம்பரை கண்டுபிடிச்சு எங்க கிட்ட பேசினாரு. நடந்ததெல்லாம் சொல்லி சங்கடப்பட்டாரு. நாங்க தான் அவருக்கு தைரியம் சொன்னோம். கவலைப்படாத கீதா, நாங்க எப்படியும் கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறோம் என்றான் கார்த்திக். அண்ணா, என்ன சொல்றீங்க? இத்தனை வருஷம் எனக்காக நீங்க பட்ட கஷ்டம் போதாதா? இனியும் காலம் பூரா நான் உங்களுக்கு பாரமா இருக்கணுமா? தகுதிக்கு மீறி அப்படி ஒரு கல்யாணம் எதுக்கு? உங்களை காயப்படுத்திட்டு நான் மட்டும் சந்தோஷமா எப்படி வாழ்வேன்? அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? யார் ஒருத்தர்கிட்டயும் நம்ம உதவின்னு போய் நிக்க கூடாது, அதுவும் முக்கியமா பணத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்ல? அப்படித்தானே நம்மள வளர்த்தாங்க. இப்ப நீங்க எனக்காக யார்கிட்டயும் அசிங்கப்பட்டு நிக்கிறத என்னால தாங்க முடியாது என்றால் தனது மாமனை பார்த்து கொண்டு. யாரும் யார்கிட்டயும் அசிங்கப்பட வேண்டாம் என்று சவுந்தர் உள்ளே வர அவர் பின்னால் அவர் மனைவியும் விஷ்ணுவும் வந்தனர். வாங்க வாங்க என்று வேலுசாமி பதற. இருக்கட்டும் சம்பந்தி, நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் என்றார் சவுந்தர் அமைதியாக. என்ன சொல்றீங்க என்றார் வேலுச்சாமி. ஆமா, நேத்து கீதா போனை போட்டு எங்க அண்ணன்க நீங்க நினைக்கிற மாதிரி வசதி இல்லாதவங்கன்னு சொன்னதும் நான் கோவத்துல கல்யாணத்தை நிறுத்திட்டேன். ஆனா என் பையன் அவன் மேல வச்சிட்டு இருந்த காதலால தற்கொலை வரைக்கும் போயிட்டான். எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பையனை நாங்க இந்த அந்தஸ்துக்காக இழக்க விரும்பல. சரி, எப்படியாவது அவனுக்கு கீதாவையே கட்டி வச்சிடலான்னு அரை மனசோட தான் பேச வந்தேன். ஆனா இங்க அண்ணன்களோட மானத்தை காப்பாத்த தங்கச்சி போராடுறதும் தங்கச்சி வாழ்க்கைக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருக்கிற இந்த அண்ணன்களையும் பார்த்துட்டு இவங்க முன்னாடி அந்தஸ்து ஒன்னும் பெரிய விஷயமா எனக்கு படல. அந்தஸ்து என்ன அந்தஸ்து, அதை சம்பாதிச்சுக்கலாம். ஆனா பாசத்தை தான் சம்பாதிக்கிறது கஷ்டம். அது இவங்க கிட்ட கொட்டி கிடக்கு. எங்க மருமக எவ்வளவு தன்மானம் பாக்குறவன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
சொந்த மாமன் கிட்ட கூட அவ தன்மானத்தோட இருக்கணும், அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறா. இப்படிப்பட்டவ தான் எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. எங்க பையன் நல்ல பொண்ணை தான் செலக்ட் பண்ணியிருக்கான் என்று சிரித்தா சௌந்தர். ஆமா சம்மந்தி, என் தங்கச்சி பசங்க பாசம் தன்மானத்துல மட்டும் கோடீஸ்வரங்க இல்ல, வசதியிலையும் தான் கோடீஸ்வரங்க என்றார் வேலுச்சாமி. என்ன சொல்றீங்க என்று அனைவரும் அவரை அதிர்ந்து பார்க்க, ஆமா, இந்த சொத்துல எனக்கும் என் தங்கச்சிக்கும் சரிபாதி உரிமை இருக்கு. ஆனா அவ ஓடி போன காரணத்தை காட்டி அதை நான் மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அவளும் இது நாள் வர என்னை எதுவும் கேட்டதில்ல, தன்னோட பசங்களையும் கேட்க வச்சதில்ல. இவங்க நினைச்சிருந்தா இந்த சொத்துல சரிபாதி எங்க அம்மா பங்கு கொடுன்னு கேட்டு என்ன மிரட்டி இருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணல. இதுலயே தெரிஞ்சு போச்சு என் தங்கச்சியோட வளர்ப்பு எப்படின்னு என்றார் வேலுச்சாமி. மாமா என்று கார்த்திக் அவரை கட்டிக்கொள்ள, என் தங்கங்களா, உங்களை பாரமா நினைச்சு நான் ரொம்ப கீழ்த்தரமா நடந்துகிட்டேன். சொத்தை எங்க உங்களுக்கு கொடுக்கணுமோன்னு பயந்தேன். ஆனா என் கண்ணை திறந்தது யாரு தெரியுமா? உங்க அத்தை தான். அவதான் நேத்து ராத்திரி நான் அவகிட்ட சொன்னதை கேட்டு என்ன நல்லா கேட்டுட்டா. உங்க தங்கையை நீங்க ஏமாத்தினதாலதான் ஆண்டவன் நமக்கு ஒரு வாரிசு கொடுக்கல. இன்னும் அந்த பிள்ளைங்களை ஏன் ஏமாத்துறீங்க? இனிமே நமக்கு அப்புறம் யார் இதை அனுபவிக்க போறா? அதுங்களே நம்ம பிள்ளைங்களா இருந்து அனுபவிக்கிட்டோமேன்னு சொன்னா. அப்பதான் நானும் திருந்தினேன். என்ன மன்னிச்சிடுங்கடா என்றார் வேலுச்சாமி மூவரையும் பார்த்து. அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்த விஷ்ணு கீதா திருமணம் கோலாகலமாக இனிதே நடந்தது. இத்துடன் அந்தஸ்து கதை முற்றம். உங்களுக்கு யாருன்னு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.